எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டக்குன்னு இது ஒரு புது வீடியோன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி இது வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். பட் நம்ம பக்காசுரன் மலையோட பார்ட் 2ங்கிற மாதிரி தான். ஸோ பக்காசுரன் மலை மாதிரியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு எக்கோ ராக்குன்னு எதுவும் என் ஃப்ரெண்டு சொன்னான். அந்த இடத்துல ஒரு சரியான வியூ பாயிண்ட் இருக்குடா. டேம்லாம் வேறு தெரியும்னா, அது என்ன டேம்னு தெரில. அங்கே போய் விசாரிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதோ டேம் வியூ தெரியும்னா அந்த இடத்த தான் இப்போ போகிறோம். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் போனது கிடையாது. பட்டு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டட். அந்த வியூ பாருங்கள். இது ஆக்சுவலி இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பக்காசுரன் மலை. ஸோ இங்கேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் பாருங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டன் டங். என் ஃப்ரெண்டு வேறு, என்னடா நீ அந்த இடத்துக்குலாம் போகல, நீ மிஸ் பண்ணுறடா அந்த இடத்துன்னு பார்த்தனா அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நிறையா மலை தெரியும்டா. அப்புறம் நம்ம கீழே அந்த பிளைன்ஸ் இருக்கிற ரீஜியன் எல்லாமே தெரியும்டா, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு என்ன ஏது எப்படின்னு வ்ளாக் பண்ணுறேன். பார்ப்போம். இந்த ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, பார்ப்போம் எப்போ இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் அப்படியே நடந்து போனோம். ஃபீலே வேறு லெவல். ஸோ ரொம்ப தூரம் நடந்து போனோம் நாங்கள் இங்கே லோக்கல் பீப்புள் கிட்டே கேட்கும்போது. பட் அப்படியே தம்பி வியூ பாயிண்ட் எங்கேன்னு கேட்டால் தம்பி அப்படியே போங்க, ஃபுல்லாக வியூ தான் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு எக்ஸாக்ட் அந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு தெரில. தேடலாம், இன்ச்சு பை இன்ச்சாக தேடுவோம். 2 மலையா எத்தனை மலையாலும் ஏறி இறங்குவோம், இன்ச்சாக தேடுவோம். பார்க்கலாம். இது ஆக்சுவலி ரொம்ப தூரம் நடக்கணும். நாங்கள் தம்பி ஒரு 20 நிமிஷம் நடக்கணும் அப்படின்னாங்க. பிரச்சனை இல்லை, வியூ பாயிண்ட்டுக்காக நாங்கள் எவ்வளோ தூரம் வேணால் நடப்போம், எவ்வளோ நேரம் வேணாலும் நடப்போம். கடைசியில் பாய் 2 கிலோமீட்டருங்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஆகிருப்போது. பாருங்களேன், சுற்றி டீ தோட்டம் தான். நெருப்பு தோட்டம் கிடையாது, டீ தோட்டம். ஐயோ வளருதே. ஸோ வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் என் கண்ணில் எதுவுமே வியூ தெரியல, உங்கள் வியூ தெரிஞ்சால் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியூண்டு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். செடியெல்லாம் மறைக்கும்னு நினைக்கிறேன். தெரியுது உங்களுக்கு? அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வியூ தான். ஸோ வருங்க. ஸோ தெரியுதா அந்த டேம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியூ தான். அந்த பிளைன்ஸு, அந்த நிறைய ஹில்ஸ்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. பாருங்கப்பா, வேறு வியூ பாயிண்ட் இருக்கான்னு தேடுவோம். இது இறங்கினா எப்படி வியூ பாயிண்ட் இருக்கும்? எங்கெல்லாம் நடக்கிறோம் அங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் நாங்கள். பின்னாடி பாருங்கள், ஜாலியாக வந்துட்டுருக்காவே. வர்றது என்னடா ஜாலியாக கேட்கலாம், நடக்கிறதுல விடுங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருந்தது, வியூ பாயிண்ட்டுக்கு போகிற மாதிரி. ஸோ இதில் போயிட்டுருக்கோம், நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தலையிலே தான் மாட்டியிருக்கேன். கொஞ்சம் வியர்டான திங்க்கு தான் எனக்கு தெரியும். பட் உங்களுக்கு ஒரு அந்த விர்ச்சுவல் லுக் காட்டலாம் தான் ஹெல்மெட் மாட்டிகிட்ருக்கேன். மூச்சு விடவே முடியலப்பா. ஹெல்மெட்டுக்கும் அதுக்கும் முடியல. சும்மாவே ஹெல்மெட்டை மூச்சு விட முடியாது. வண்டியில் போனால் கூட பெருசாக தெரியாது, காற்றடிக்கும். இப்போது காற்று இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க, ஃபுல்லாக கல் தான். வரான். கடைசியில் நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்க மாதிரி ஆயிரும். இல்லை, இன்னும் வியூ பாயிண்ட் வரல. என்னது இது? இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கா இவ்வளோ தூரம்? பார்க்கலாம். வியூ பாயிண்ட் இருக்கும், நம்பிக்கை, விடாமுயற்சி, பார்ப்போம். இன்னும் நடக்கலாம். இன்னும் 10 நிமிஷமாக நடக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த தடவை வீட்டில் வாட்டர் பாட்டில் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். போன டைம் பண்ண மிஸ்டேக் இந்த டைம் பண்ண மாட்டேன். பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். ஒரே செடியாக தான் தெரியுது எனக்கு. முடியல. நடக்கிறோம், வியூ பாயிண்ட்டே இல்லை. ஸோ இந்த லெஃப்ட் சைடு இந்த ஒரு சின்ன வியூ தான் இருக்குது. பாருங்கள், முடியல. ஒரு 20-25 நிமிஷமாக நடக்கிறோம். பெருசாக வியூ பாயிண்ட் எதுவுமே பார்க்கல. ஒரு நிமிஷம் இந்த மலை ஏறி பார்ப்போம். சரியான வியூ நினைக்க. அல்டிமேட். பரவாயில்ல, கீழேக்கு இங்கே வியூ பாருங்களேன். நல்ல வேளை மேலே ஏறி வந்தோம், இல்லைன்னா இந்த இடத்த பார்க்காமலே போயிருப்போம். அந்த மலையை பாருங்கள். வர்த்து இவ்வளோ தூரம் நடந்தது சரியான வர்த்து.
பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஏறி வர்றதுக்கு எனக்கு சரியான மூச்சு வாங்கிருச்சு. பட் இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இந்த இடம் சரியான வருது. ஸோ பாருங்கள், நான் சொல்கிறத விட இந்த வியூவை பாருங்கள் கொஞ்சம். தெரியுதாங்க, அது ஒரு டேம். அது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பில்லூர் டேமாக இருக்க வாய்ப்பு அதிகம். பில்லூர் டேம் தான் நினைக்கிறேன். இடத்த பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நிமிஷம் நடந்திருப்போம். நடந்ததுக்கு சரியான வருது இந்த இடம். சுற்றியும் பாருங்கள். தலைவருக்கு இவ்வளோ தூரம் வந்தது பத்தலையாம்மா. இதோ இங்கே ஏறணுமா? என்னை உயிரோடு வச்சு கொளுத்துறதுக்கே இருக்கீங்கடா. இடத்த பாருங்க. ஐயோ, நிற்க கூடி முடியல. இப்போ எப்படியே போச்சுன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மலையை பார்த்தீங்கன்னா அந்த மலையில் நாங்கள் இருப்போம். டே, ஏதோ ஒரு மலை பாருங்க, அந்த மலையில் நாங்கள் இருப்போம். என்ன ஏற்கனவே இங்கே வந்திருக்காங்க போல. பாடி அந்த இடத்துல வியூ உடக்கான ஓட்டத்தை பிடிக்கிறது முடியல. ஓ எம்ஜி சீரியஸ்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு 15-20 நிமிஷம் நடந்து வெளியில் வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த முன்னாடி வழி தெரியுதுல்ல. ஸோ இந்த வழியில் தான் நாங்கள் போயிட்டு வந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். 20 மினிட்ஸ் போகிற மாதிரி நடந்து போனோம் தோட்டத்துக்குள்ளே. உட்கார்றா. உட்காந்துட்டான். ஸோ ஒரு முக்கியமான விஷயம், பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. அதுக்கு நீங்கள் வரத்துக்கு ஃபஸ்ட் லோக்கல் பீப்புள் உங்களை அலோவ் பண்ணணும். ஸோ அலோவ் பண்ணால் தான் உங்களை உள்ளே போக முடியும். ஏன்னா அது ப்ரைவேட்டோட தோட்டம் தான். ஸோ நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இடம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு. பேர் நான் சொல்ல மறந்துட்டேன்னா ஒரே நிமிஷம் சொல்லுங்கள், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். பேர் பார்த்திங்கன்னா இது எக்கோ ராக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்களேன், அந்த மலை ஏறலாமா? எந்த ஒரு மலை பார்த்தாலும் அந்த மலையில் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது. அது கொஞ்சம் நான் ஒரு கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி, இனிமேல் ஊட்டியில் இருந்தாலும் ஏதோ ஒரு மலைக்கு போகலாம், வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் அங்கேன்னு பார்க்கணும், அந்த மாதிரி ஆசை தான். சரி, அது விட்டு தள்ளுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்தோட பேர் வந்து எக்கோ ராக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம பக்காசுரம் மலை போகிற வழியில் ஒரு ரோடு உங்களுக்கு 2 ரோடாக பிரியும். அதில் அந்த ஜங்ஷன் பேர் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ லெஃப்ட் சைடு போனீங்கன்னா பக்காசுரம் மலை, ரைட் சைடு உங்களை ஒரு 3.5 to 4 கிலோமீட்டர்ஸ் தான், ரொம்ப கிட்ட தான். 4 கிலோமீட்டர்ஸ் வந்திங்கன்னா இந்த அழகான வியூ பாயிண்ட். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதை நான் பில்லூர் டேமான்னு தெரியலன்னு சொல்லியிருப்பேன். அது ஆக்சுவலி பில்லூர் டேம் தான். இந்த லோக்கல் பீப்புள் அந்த கடையில் கேட்டு பார்த்தேன், அது பில்லூர் டேம் தானம்மா. நான் பில்லூர் டேம் கிட்டலாம் போய் பார்த்துருக்கேன். பட் இந்த ஆங்கிள், இந்த ஹில்ஸ்லன்னு பார்க்குற வியூ வேறு லெவல். என்கிட்ட கேட்டிங்கன்னா சரியான வருது இந்த இடத்துக்கு வந்து இந்த வியூவை பார்க்குறது பக்கா வருது. ஸோ விடுங்க. ஸோ இதோட இந்த vlog முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காமலே இருந்திருக்காது, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.